கிராமத்தின் எல்லையில் பல ஆண்டுகளாக யாரும் குடியிராத ஒரு பழைய பங்களா இருந்தது. அந்த வீட்டில் 3 அறைகள். ஆனால் யாரும் 3வது அறையை திறந்ததேயில்லை. ஒருநாள் நகரிலிருந்து வந்த ரவி என்ற புகைப்படக் கலைஞன் பழைய கட்டிடங்களை படம் பிடிக்க ஆர்வமாக அங்கே சென்றான். வீடு முழுவதும் தூசியும் எலி ஓடிச் செல்கும் சத்தங்களும். ஆனால் 3வது அறையின் கதவிலிருந்து மட்டும் தட்டு தட்டு என்ற மெதுவான சத்தம். யாராவது உள்ளே இருக்கிறார்களா என்று ரவி கேட்டான். பதில் எதுவும் இல்லை. கதவு பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் தரையில் கிடந்த பழைய சாவி ஒன்று அவன் கண்ணில் பட்டது. அதை எடுத்து கதவுக்குள் போட்டவுடன் கிரக் என்ற சத்தத்துடன் கதவு திறந்தது. அதற்குள் அறை முழுவதும் கருமையான நிழல் பரவியது. சுவர்களில் பழைய குடும்பப் புகைப்படங்கள். ஆனால் எல்லா முகங்களும் கருப்பு மாசு போல் அழிந்திருந்தது. அறையின் நடுவில் ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியில் ரவி தன் பிரதிபலிப்பை பார்க்க நினைத்தான். ஆனால் கண்ணாடியில் தெரிந்தது அவன் அல்ல. அது ரவியின் பின்னால் நின்று கொண்டிருக்கும் வெள்ளை முகமுடைய ஒரு அந்நியன்.